வருஷம் வருஷம் ஆர்சிபி அவங்களுடைய டாக்டிக்ஸை ரொம்ப அழகாக வகுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பா ஆள் வச்சு ஸ்கவுட் பண்ணி நல்ல பிளேயர்ஸை தூக்குறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா டிகே வந்ததுக்கு அப்புறமா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றாரு. அந்த வகையில மினி ஆக்ஷன்லயும் சூப்பர்பான ஆட்களை எடுத்திருக்கிறாங்க ஆர்சிபி. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய ப்ராபபிள் 11ல யார் யாரெல்லாம் விளையாடுவா பார்த்துக்கலாமா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபி சாம்பியன் டீம். போன வாட்டி ஈசாலா கப்பு எங்களுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கப்பை தூக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டீம்ல பெருசா மாற்றமே கொண்டு வரல. ஏன்னா ஜெயித்த டீமுக்கு யாராவது மாற்றம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு நினைச்சா கூட சில பிளேயர்ஸை விட்டுட்டு அவங்களுக்கு பதிலாக பிளேயர்ஸ் எல்லாம் தூக்குறதுக்குரிய சூழலாக தான் மினி ஆக்ஷனுக்கு வந்தாங்க. அந்த வகையில் லியாம் லிவிங்ஸ்டன் போன்ற ஆட்கள்லாம் விடும்போது ஏன் விடுறாங்க அப்படின்னு நமக்கு தோணால் கூட நல்ல டீமை செட் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மினி ஆக்ஷனுக்கு அப்புறமா எங்களுடைய ப்ராபபிள் 11 பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்பர் 1 2 சேம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. பில் சால்ட் நம்பர் 1ல வந்துருவாரு, ஆடட் பை விராட் கோலி நம்பர் 2க்கு வந்துருவாரு. நம்பர் 3ல தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. தேவ்தூத் படிக்கல் என்னதான் நல்லா விளையாண்டாலும் கூட அந்த ஸ்பாட்ல அவருக்கு பதிலாக இன்னும் யாராவது நச்சுன்னு இருந்தா டீம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் இந்த மினி ஆக்ஷன்ல வெங்கடேஷ் ஐயரை கிட்டத்தட்ட ஒரு 7 கோடிக்கு ஸ்டீலா வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா போன ப்ரீ ஆக்ஷன்ல 23 கோடி சொச்ச வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறமா தான் கேட்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி நிச்சயமாக நம்பர் 3ல வெங்கடேஷ் ஐயர் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்பர் 4ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஐபிஎல் வின்னிங் ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் வந்துருவாரு. ஃபாலோட் பை டிம் டேவிட். இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப ஃபினிஷராலாம் ஆடலை. ஆஸ்திரேலியாவுக்கு அவர் டாப் ஆர்டரில் தான் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவருக்கு அடுத்தபடியாக ஜிதேஷ் சர்மா கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் 6ல வந்துருவாரு. அதுக்கப்புறமா தான் ரொமாரியோ ஷெப்பர்டு போன வாட்டி மனுஷன் அடிச்ச அடியெல்லாம் பாலுக்கு வாய் இருந்தா அழுதுருக்கும், அந்த அளவுக்கு அடிச்சாரு. ஒரு பயங்கரமான ஃபினிஷரா இருக்கிறாரு. ஸோ மற்ற டீம்ல இருக்கும்போது தான் பெருசா ஆடலை. ஆர்சிபி அவருக்கு பயங்கரமா கிளிக் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் அவர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சிஎஸ்கே கூட அடிப்பார் பாருங்க ஒரு அடி, அம்மம்மா எப்படிப்பட்ட ஒரு அடி. ஸோ அவரு நம்பர் 7ல வந்துருவார். அவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா, அவரும் ஒரு சூப்பரான பேட்டிங் ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரெண்டுமே சொல்லிக்கலாம், நல்லாவே விளையாடுவார். ஸோ அவரு நம்பர் 8ல இருக்கிறாரு. நம்பர் 9ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், சூப்பரான பிக் போன வாட்டி எடுத்துட்டாங்க. நம்பர் 10ல தான் யாஸ் தயால், எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூப்பரான கமாடிட்டியா ஆர்சிபிக்கு இருந்துட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு பேக்கப்பா பாத்தீங்க அப்படின்னா மங்கேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தரை எடுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல பிக்கு தான். அவர் எடுத்தோடனே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான பூரிப்பு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்பர் 10ல பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் நிச்சயமாக இருப்பாரு. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் டீமுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவருக்கு பேக்கப்பாக யார் எடுத்திருக்காங்க தெரியுமா? ஜேக்கப் டஃபி அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருக்கிறாங்க. அவர் சாதாரண ஆள் கிடையாது. T20 பவுலிங் ரேங்கிங்ல நம்பர் 1ல இருக்கிறாப்புல. ஸோ அவரை பேக்கப்பா எடுக்கிறாங்க அப்படின்னா டீமுடைய குவாலிட்டியே பாருங்க. ஸோ கடைசியா பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா போன வாட்டி இம்பாக்டா சில மேட்சுக்கெல்லாம் வந்தாரு. ஸோ இந்த வாட்டியும் அவர் தான் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்களுடைய டீமும் பயங்கரமான ஸ்ட்ராங் டீமா இருக்குது. ஸோ இவங்க ட்ரேட்ல எப்படி பண்ணியிருக்கிறாங்க, மினி ஆக்ஷன்ல எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுடைய ப்ராபபிள் 11ல யார் யாரெல்லாம் ஆட நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.